अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 18ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை. பராபருடம் ஆவணி மாதம் 2ஆம் திருநாள். சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, ஷஷ்டி திதி வளர்வரை, மீன ராசி அல்லது மீன லக்னம். அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் ரொம்பவுமே நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கடகம், விருச்சிகம், மீனத்துக்கு நல்லா இருக்குது. எதிர்பாராத சின்ன சின்ன சறுக்கல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் துலாம், மிதுனம், கும்பத்திற்கு இருக்க போகிறது. கவனமாக இருக்கணும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும், புதிய உத்தியோகம் கிடைக்கும். வேலைகள் இருக்கக்கூடிய டென்ஷன், ப்ரெஷர் கிளியர் ஆகும். நினைத்த காரியங்கள் பிடிவாதத்துடன் செய்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமானது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். அரசியல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கிறது. கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கிறது. நினைத்த பல காரியங்கள் நமக்கு ரொம்ப சாதகமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைச்சாலும் சூப்பரா செட் ஆகும். அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் விநாயகப் பெருமான் வழிபாடு, உச்சி பிள்ளையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு கட்டக்கூடிய பிராப்தம், வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் விநாயகப் பெருமான் கிட்ட நீங்க வேண்டிட்டீங்கன்னா கண்டிப்பா அடுத்த ஒரு வருஷத்துல நடந்துரும். ஆனா கோச்சாரத்துல சனியுடைய பார்வை செவ்வாய் மேல் இருக்கிறதும் சந்திரன் மேல் இருக்கிறதும் இருக்கிற இடத்த மாத்துவோம், இருக்கிற வீட்டை மாத்துவோம். அதே மாதிரி புது வீடு கட்டி உள்ள கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள். ஸோ மோரர்லெஸ் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவான நாளாக தான் இன்றைய நாள் இருக்கப்படுது. கோவத்தை மட்டும் குறைச்சிட்டிங்கன்னா இந்த நாள் எல்லாமே சூப்பராக நடக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு மனக்கவலைகள் தீரணும் அப்படின்னு சொல்லி சுவாமியை வேண்டிக்கணும். ஏன்னா ஜாதகத்திலே எந்த தோஷங்கள் இருந்தாலும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது கண்ட்ரோல் ஆகும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பா காலியாகும். தேவையில்லாத இஷ்யூஸ் கிளியர் ஆகும். மனசுல தெளிவு பிறக்கும். எதுவாக இருந்தாலும் நம்மளால செய்ய முடியுங்கிற எண்ணம் பிறக்கும். எல்லாமே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினா விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக செயல்படுவது, எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுப்பது, தேவையற்ற விஷயங்களை ஒதுக்குவது, அதே மாதிரி எதெல்லாம் நம்ம கையில் இல்லையோ அந்த விஷயத்தை பத்தி ரொம்ப திங்க் பண்ணாம விடுறது, இந்த மாதிரி ரொம்ப ஒரு பாசிட்டிவான டைம் ஃப்ரேம்ல நீங்க இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. மெயினா இந்த நாள் ராஜ கணபதியை வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரவுன் யூஸ் பண்ணுங்க, சூப்பரா இருப்பீங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் எது இருக்கோ இல்லையோ நல்ல தைரியம் இருக்கும். அதே மாதிரி சுறுசுறுப்பு பயங்கரமா இருக்கும். எதுவுமே பிரச்சனை ஆகாது. டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். அதனால நீங்க எல்லா விஷயத்தையுமே டக்கு டக்குன்னு முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது.
அது உணவுத் துறைகள்ல பெரிய ஒரு சாதனை, ஒரு மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். தேவையே இல்லாத பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், சிக்கல்கள் இதெல்லாத்திலிருந்து வெளியே வருவீங்க. மன நிம்மதி அதிகமாக இருக்கக்கூடிய நாள். ஏன்னா விநாயகப் பெருமானுக்கு நீங்க வழிபாடு செய்யும் பொழுது, தேவையே இல்லாத பிரச்சனைகள்லேருந்து நான் வெளியே வரணும்னு நினைச்சுக்கங்க. கண்டிப்பா வெளியே வருவீங்க. நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபம் தணியும். கோபத்தை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக தணியும். தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாம் கம்மியாகும். நிறைய பேருக்கு வரவேண்டிய பாக்கிகள், வரவேண்டிய பெரிய தொகை, ப்ரமோஷன், பதவி இதெல்லாமே இன்றைய நாள் நீங்க வேண்டிட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். இன்றைய நாள் நிறைய விருந்தாளிகள் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்பாக இருப்பார்கள். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், நாடி வரும். உத்தியோகத்துல ஒரு பெரிய மாற்றம், நினைத்த காரியங்கள்ல கைகூடுவது, மன சந்தோஷங்கள் அதிகமாக இருப்பது, தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன செய்றீங்களோ, என்ன சொல்றீங்களோ அதுதான் நடக்கும். அமோகமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு வேகம் அதிகமாக இருக்கும். நிறைய விஷயங்கள்ல இது ஏன், அது ஏன்னு சொல்லி உட்காந்து தோண்டி புரிஞ்சுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. எல்லா விஷயத்தையுமே எந்த ஒரு கவலையின்றி முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அது பெருசாக்காம ஈஸியா முடிக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு. அதுலயும் மெயினா விக்னேஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்கள் எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம், மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய பிராப்தம், சங்கல்பங்கள் நிறைவேறக்கூடிய பிராப்தம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. ஸோ எந்த விஷயத்தையுமே இது நடக்காது, தள்ளி போகும்ல மாதிரி இல்லாம நம்ம நினைச்சோன்னா அது ஜெயிக்குங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துலயுமே வெற்றி பெறக்கூடிய நாள். ஹெல்த் நல்லா இருக்கும். குறைபாடுகள் நீங்கும். நடக்காத பல விஷயங்கள் இன்றைய நாள் நடக்கும். அதுவும் விநாயகப் பெருமானுடைய அனுகிரகம் இருக்கும்போது எந்த விஷயத்தையுமே டக்குன்னு முடிக்கக்கூடிய பிராப்தம். அருமையான நாள். ராசியா நிறம் ஆரஞ்சு. ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேச்சனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி வந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.